உங்களுக்கு தேங்காய் பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும்னா தேங்காய் எண்ணெயில பண்ற இந்த பாதாம் பிஸ்கெட்டும் ரொம்பவே பிடிக்கும். நான் கடையில வாங்கின தோல் உரிச்ச பாதாம்ல அரைச்ச பாதாம் மாவு எடுத்திருக்கேன். 2 கப் பாதாம் மாவுக்கு 1/4 கப் சர்க்கரை. பழுப்பு சர்க்கரைக்கு பதில் நீங்க தென்னஞ்சக்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனா தென்னஞ்சக்கரையில இனிப்பு கம்மியா இருக்கும், அதனால கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், 1/4 கப் உருக்கி ஆற வச்ச தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு தேங்காய் பிஸ்கெட் சுவையை கொடுக்கும். இத ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஒரு குழிக்கரண்டி பால் ஊத்தி கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு ஒண்ணு சேர்ந்து வர தேவையில்லை, லேசா ஈரப்பதம் இருந்தா போதும். சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி கையிலேயே தட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாவும் தட்ட வேண்டாம், ரொம்ப கனமாவும் தட்டக்கூடாது. ஒரு பேக்கிங் ட்ரேல பட்டர் பேப்பர் விரிச்சு ஒண்ணா தட்டி தட்டி கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிருங்க. அதுக்கு மேல சாக்லேட் சிப்ஸ் வைக்கலாம், இல்ல பாதாமியே சின்ன துண்டா வெட்டி கூட வைக்கலாம். வச்சுட்டு லேசா அழுத்தி விட்டுருங்க. 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 170 டிகிரி செல்சியஸ்ல நடு ட்ரேல வச்சு 18 இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்து கருக்கிடாதீங்க. ஒரு பிஸ்கெட்டை திருப்பி போட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா பொன்னிறமா இருந்துச்சுன்னா சரியா வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டா மொறு மொறுன்னு தேங்காய் பிஸ்கெட் மாதிரியே இருக்கும்.